Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம ஷ்வாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா ஷ்வாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் that deals about subatomic particle. நமக்கு சப்பட்டாமிக் பார்ட்டிகிள் புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். ஆக்சுவலா ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகிளுக்கு வேவ் நேச்சரும் இருக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றது தான் ஷ்வாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். ஷ்வாடிங்கரோட வேவ் ஈக்குவேஷன் அண்ட் ஐசன்பர்க்ஸோட அன்சர்டனிட்டி பிரின்சிபிள், இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றதே டெவலப் ஆனது. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ். In classical physics, the electron is simply treated as a particle. அந்த எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்கும் அப்படின்றத கன்சிடர் பண்ணவும் இல்லை, அதை ஜஸ்ட் சிம்பிளா இக்னோர் பண்ணிடுறாங்க. குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் த ஆட்டம் வர்ற போது அங்க எலக்ட்ரானுக்கு பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்கு, வேவ் லைக் பிஹேவியரும் இருக்குன்னு கன்சிடர் பண்றாங்க. So this quantum mechanics was developed by Werner Heisenberg and Erwin ஷ்வாடிங்கர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்களுடைய ஸ்டடீஸை டெவலப் பண்ணதுனால வந்ததுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நாம ஐசன்பர்க் பிரின்சிபிள்ல என்ன பார்த்தோம், எலக்ட்ரானோட பொசிஷனையோ அல்லது அதோட மொமெண்டமையோ அக்யூரேட்டா சைமல்டேனியஸா டிட்டர்மைன் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். இப்போ நாம ஷ்வாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் that takes into account this dual behavior of matter. இங்க மேட்டர்ன்றது பர்டிகுலரா நாம சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை தான் கன்சிடர் பண்ணணும். எதனால சப்பட்டாமிக் பார்ட்டிகிள் சொல்றோம் அப்படின்னா, ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ் லெங்த் ரொம்ப ரொம்ப லீஸ்டா இருக்கும், அதை நாம டிட்டர்மைன் பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். பட் ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளோட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய வேவ் லெங்த் அப்ரிஷியபிளா இருக்கும்னு பார்த்தோம். அதை டி பிராக்லி ஈக்குவேஷன்லையும் கன்சிடர் பண்ணோம், ஐசன்பர்க்ஸோட அன்சர்டனிட்டி பிரின்சிபிள்லையும் டிஸ்கஸ் பண்ணோம். அதனாலதான் இங்க நாம ஒரு மேட்டருக்கு டியூவல் பிஹேவியர் இருக்கு, பட் அந்த மேட்டரை நாம யாரா மட்டும்தான் எடுத்துக்கணும், சப்பட்டாமிக் பார்ட்டிகிளா தான் எடுத்துக்கணும். ஓகே, இங்க டியூவல் பிஹேவியர்ன்றது நாம யார சொல்றோம், ஒரு சப்பட்டாமிக் பார்ட்டிகிளுக்கு வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, தென் பார்ட்டிகிள் லைக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியையும் சேர்த்து டீல் பண்றதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகே, இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வாஸ் டெவலப்ட் இண்டிபெண்டன்ட்லி. வர்னர் ஐசன்பர்க்கும் எர்வின் ஷ்வாடிங்கரும் தனித்தனியா அவங்களோட ஸ்டடீஸை டெவலப் பண்றாங்க. அதுல இருந்துதான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸே நமக்கு டெவலப் ஆகுது. இப்ப நாம ஷ்வாடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை யாருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்றோம். அந்த சிஸ்டம் ஒன்று ஆட்டமாவும் இருக்கலாம் அல்லது மாலிக்யூலாவும் இருக்கலாம். பட் அந்த சிஸ்டமோட எனர்ஜி டைமை பொறுத்து வேரி ஆக கூடாது, அதுதான் கண்டிஷன். ஸோ ஃபார் அ சிஸ்டம் சச்சஸ், இவங்க யாரா இருக்கலாம், ஒரு ஆட்டமாவும் இருக்கலாம் அல்லது ஒரு மாலிக்யூலாவும் இருக்கலாம், பட் ஹூஸ் எனர்ஜி டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம். திஸ் இஸ் an important point. இந்த மாதிரியான சிஸ்டம்க்கு தான் நாம ஷ்வாடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ண முடியும். அண்ட் திஸ் ஷ்வாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இஸ் given by h cap psi equal to E psi. இங்க h capன்றது ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் அண்ட் ஈன்றது எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், சைன்றது வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு வேவ் லைக் நேச்சர் இருக்குதுன்னா அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வேணும், அதை தான் நாம சைனி எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ற போது நமக்கு டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டமும் கால்குலேட் பண்ணலாம், அதே போல வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த எலக்ட்ரானையும் கண்டுபிடிக்கலாம். ஷ்வாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ல எலக்ட்ரானோட மோஷனை பத்தி நாம டிஸ்கஸ் பண்றோம். எலக்ட்ரான் பார்ட்டிகிள் லைக் பார்ட்டிகிளா இருந்ததுன்னு சொன்னா தட் பிஹேவ்ஸ் டிஃபரண்ட்லி. பட் இப்ப எலக்ட்ரானை நாம என்ன மோஷன்ல இருக்குன்னு சொல்றோம், வேவ் லைக் மோஷன் சொல்றோம். அப்படி வேவ் லைக் மோஷன்ல வர்ற போது அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி வரும். நியூக்ளியஸ்க்கு என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா? அப்போ the motion of the electron around the electric field of positive nucleus is taken in 3-dimensional axis. நாம ஒரு நியூக்ளியஸ்னு கன்சிடர் பண்ற போது சர்க்குலர் பார்த்து தான் கொடுக்கிறோம். ஒரு ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல நாம நியூக்ளியஸை கொடுக்கிற போது இதை சுத்தி யார் வர்றாங்க, எலக்ட்ரான் வருது. அப்ப இந்த எலக்ட்ரான் ஒரு 3-dimensional கார்ட்டீசியன் ஆக்சஸ் வழியா வேவ் லைக் மோஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த பாசிட்டிவ் நியூக்ளியஸ்ல ரிவால்வ் ஆகுற
ஆகுற போது there it gives rise to dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square plus 8 pi square m by h square of e minus v of psi equal to 0. This is what known as Schrödinger wave equation. இந்த ஈக்குவேஷன்ல நாம ரெண்டு விதமான வேல்யூஸ் பார்க்கலாம். ஒன்னு டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் and V is potential energy of the electron and psi is the wave function of the electron. Here it is taken dou square. அப்ப இது second order partial differential equation ஒரு எலக்ட்ரானோட wave function mathematical வேல எக்ஸ்பிரஸ் பண்ற போது we are obtaining this equation. Okay, இப்ப இந்த ஈக்குவேஷன்ல x y z அவங்க எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகக்கூடிய 3 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் ஆக்சஸ் மீன் பண்ணுவாங்க. the next one h இருக்கு, that is the Planck's constant. mass m, that is mass of the electron. E, total energy of the system. total energy ன்ற போது we have to consider the sum of kinetic energy and potential energy. V ன்றது potential energy of the electron. then psi ன்றது wave function of the electron. இந்த ஈக்குவேஷனை நாம சால்வ் பண்ணோம்னா நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த சொல்யூஷனை we will say eigen values. ஆக்சுவலா 3 different values இருக்கும். ஏன்னு கேட்டா நமக்கு 3 different axis வழியா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. அதனால இதோட சொல்யூஷன் நமக்கு ஆக்சுவலா 3 values கிடைக்கும். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனை as a function of wave function நாம எடுக்கிற போது we can obtain dou square of dou x square plus dou square of dou y square plus dou square of dou z square னு கிடைக்கும். the term is replaced by del square. இந்த del square க்கு என்ன பேருனா Laplacian operator. so இதனுடைய value, this is what the second order partial differentiation. entire expression எழுதாம we can replace this second order partial differential equation by del square. so del square of psi plus 8 pi square m by h square of e minus v of psi equal to 0. this is also the reduced form of Schrödinger wave equation. நாம இப்போ இந்த wave function of the electron பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு எலக்ட்ரான் வேவ் லைக் நேச்சர்ல வர்ற போது அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை தான் நாம இப்ப டிஸ்கிரைப் பண்ண போறோம். தட் இஸ் வாட் கால்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் psi. இப்போ நாம எலக்ட்ரானோட வேவ் லைக் மோஷனை ஒரு சைன் வேவா எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஸ் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வழியா எலக்ட்ரானோட மோஷனை நாம கன்சிடர் பண்றப்போ மோஷன் ஆஃப் எலக்ட்ரானை சைன் வேவ்ல நாம ரெப்ரசென்ட் பண்றோம். so here the psi it tells us about the amplitude of the electron wave. இந்த amplitude of the electron wave நம்ம above the x axisல கன்சிடர் பண்ற போது first of all it increases then reaches to maximum. maximum ஆயிட்டு திரும்ப once again the amplitude decreases ஆகுறப்போ that equal to 0 ஜீரோவுக்கு மினிமைஸ் ஆகுது. once again அதோடைய amplitude decrease ஆகி below the x axisல maximum ரீச் பண்ணுது. then it ascends up. அப்போ once again it reaches to psi equal to 0 இருக்கும். then psi it goes to positive இருக்கும். இந்த சைன் வேவ்ல இருந்து நமக்கு 2 values கிடைக்கும். ஒன்னு பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் அதர் ஒன் இஸ் நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரான். சோ இத தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். psi gives the amplitude of the electron wave. It is expressed in terms of 3 coordinate axes x, y, z and psi can have a positive or negative amplitude. R போட வேண்டாம், positive and negative amplitudes depending on the values of coordinates. so இந்த coordinateோட values நமக்கு பாசிட்டிவ்லயும் இருக்கும் நெகட்டிவ்லயும் இருக்கும். அப்ப இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். அப்ப பாசிட்டிவ் சைடுல எலக்ட்ரானோட ஆம்ப்ளிடியூட கன்சிடர் பண்ணோம்னா that makes a positive amplitude. அதே நாம
அந்த எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் ரீஜியன்ல ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தோம்னா தட் கிவ்ஸ் நெகட்டிவ். அண்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தோம்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு ஜீரோவா மாறும். The next one, what is the peak? Peakன்றது என்ன? The value of amplitude increases and reaches the maximum. So amplitude கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ஒரு மேக்ஸிமம் ரீச் பண்ணுது. அப்ப ஜீரோல இருந்து அந்த மேக்ஸிமம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நாம அத பீக்னு சொல்றோம். இந்த பீக் நமக்கு above the x axis இருந்தா பாசிட்டிவ்ல இருக்கும், அதே below the x axis இருந்தா நெகட்டிவ்ல இருக்கும். Now இந்த வேவ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற போது நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். those solutions are said to be eigen wave function. எலக்ட்ரானோட வேவ் மோஷனை ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் வழியா சால்வ் பண்ணோம்னா we will get the 3 values. அததான் அக்செப்டபிள் சொல்யூஷன் சொல்றோம். அந்த அக்செப்டபிள் சொல்யூஷனுக்கு என்ன பேருனா ஐகன் வேவ் ஃபங்க்ஷன் பேரு. So இந்த acceptable wave function பார்த்தோம்னா physically possible must have certain properties. அந்த values certain properties கண்டிப்பா obey பண்ணணும். அந்த properties என்னன்னா இந்த psi value நமக்கு continuous-ஆ இருக்கணும். See, the wave function of the electron is continuous and psi value finite-ஆ இருக்கணும். இன்ஃபைனைட்டா இருக்கக்கூடாது. இன்ஃபைனைட்னா நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்ப psi value must be finite and psi value must be single valued. ஒரே ஒரு ஆன்சரை தான் கொடுக்கணும். இதுதான் the properties of eigen wave function. So psi value finite இருக்கணும் and single valued இருக்கணும். அடுத்து அந்த psi wave function continuous இருக்கணும். These are the properties of eigen function. So x-axis வழியா நாம எலக்ட்ரானோட வேவ் மோஷன் பார்க்கிற போது எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரானை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதுன்றத பார்க்கணும். அததான் என்னன்னு சொல்லுவோம், probability of finding the electron சொல்லுவோம். ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள்லயே ட்ராஜெக்டரின்ற டேர்ம் கிடையாது, ஃபிக்ஸட் சர்க்குலர் பாத் கிடையாது. அதுக்கு பதிலா ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ இங்க ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்லையும் இந்த சொல்யூஷனை நாம ஐடென்டிஃபை பண்ற போது தட் கிவ்ஸ் ரைஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் பிளஸ் இன்ஃபினிட்டி அந்த ரீஜியனுக்குள்ள where we are finding the maximum probability of electron is given by psi square. அததான் probability density னும் சொல்லலாம். அந்த பாயிண்ட்ல probability of finding electron maximum இருக்கும். அதை நாம mathematically express பண்ணோம்னா that gives rise to the limit of minus infinity to plus infinity psi square of dx dy dz. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு எதுவா இருக்கணும், 1ன்ற ரிசல்ட்டை கொடுக்கணும். So in the expression that satisfies this relation is a well behaved wave function இருக்கும்ன்றத சொல்லும். இந்த ரிலேஷனை சால்வ் பண்ற போது ஆன்சர் நமக்கு 1ன்னு கிடைச்சதுன்னா then that wave function is said to be a well behaved wave function சொல்றோம். So இங்க psi squareன்றது யாருன்னா the probability of finding the electron where it is maximum. அததான் நாம psi square அப்படின்ற டேர்ம்ல கொடுக்கிறோம். The next one, significance of psi square. Psi squareன்றது ஆக்சுவலா இப்ப பார்த்த எக்ஸ்பிரஷன்ல the probability of finding the electron where it is maximum அததான் நாம psi squareன்னு சொன்னோம். இந்த psi square எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்றதையும் நாம மீன் பண்ணலாம். இப்போ ஒரு லைட் வேவை கன்சிடர் பண்ணுவோம். லைட் வேவ் அப்படின்ற போது that it travels in a space. So intensity of light அங்க அதனுடைய போட்டானோட டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சோ psi நாம ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த லைட் வேவ்னு சொன்னோம்னா where intensity is directly proportional to its square of the amplitude னு சொல்லலாம். So I is directly proportional to square of the amplitude. So இந்த இடத்துல லைட்ன்றது it is made up of photons. அப்ப போட்டான்ஸ்னு சொன்னோம்னா போட்டானோட டென்சிட்டி ஸ்பேஸ்ல எங்க மேக்ஸிமமா இருக்கோ அங்க இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். அது அதனுடைய ஸ்கொயர் ஆஃப் ஆம்ப்ளிடியூடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இங்க psi ஸ்கொயர்ன்றது போட்டானோட டென்சிட்டியை மீன் பண்ணும். இதே இந்த லைட் வேவ் ப்ராப்பர்ட்டியை நாம இப்போ எலக்ட்ரானோட வேவ் லைட் ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல டென்சிட்டி ஆஃப் போட்டான்ஸ் அப்படின்றதுக்கு பதிலா நாம யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம்,
the density of electron around the nucleus அப்படின்னு நாம மீன் பண்ணலாம். அப்போ ஒரு எலக்ட்ரானோட wavelength behavior டிஸ்கஸ் பண்ற போது this psi square is directly proportional to the maximum finding of electron around the nucleus னு சொல்லலாம். So psi square in case of electron wave இருந்ததுனா that denotes probability of finding an electron in this space around the nucleus. அங்க அந்த probability of finding the electron maximum னு சொல்றோம் இல்லையா, that is about 95% இருக்கணும். அததான் we are saying electron density around the nucleus னு சொல்றோம். Therefore psi square is directly proportional to electron density. So psi square is maximum na probability of finding electron is also maximum. அந்த maximum எந்த அளவு வரைக்கும் போகலாம்னா about 95% வரைக்கும் போகும். So these are the significance of psi square. What are the important features? இங்க நாம இந்த psi square ஓட features நாம consider பண்ற போது we can say they can have only the specific values. ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஸ்பெசிபிக் வேல்யூஸ் இருக்கும். அந்த ஸ்பெசிபிக் வேல்யூஸை நாம குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம். Then the path of the electron can never be determined accurately. So இந்த கான்செப்ட்ல எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி வரும், பட் அதோட பாத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, அக்யூரேட்டா டிட்டர்மைன் பண்ண முடியாது. But we can find only the probability of electron at different point. Nucleus சுத்தி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, at a particular pointல particular momentல எங்க probability of electron maximum அதை நம்மனால find out பண்ண முடியும் in a space around the nucleus. These are the important features of electron density psi square. So இப்போ we are going to introduce the new term that is called atomic orbital. இந்த atomic orbital அப்படின்றது where the probability of finding the electron is maximum, that region is denoted as atomic orbital. So we can say atomic orbitalன்றது ஒரு 3-dimensional space இருக்கும், that is around the nucleus where the probability of finding the electron is maximum to the extent of 90 to 95% வரைக்கும் இருக்கும். அந்த பர்டிகுலர் ரீஜியனை தான் நாம அட்டாமிக் ஆர்பிட்டல்னு சொல்றோம். So now we should make what are the differences between orbit and orbital. So orbit அப்படின்றது ஒரு 2-dimensional பேட்டர்ன்ல ரெப்ரசன்ட் பண்றது, பட் ஆர்பிட்டல்ன்றது 3-dimensional ரெப்ரசன்ட் பண்றது. So an orbital is always different from an orbit. So what are the differences between orbit and orbital? The first point A, ஆர்பிட்ன்றது ஒரு வெல் டிஃபைன்டு சர்க்குலர் பாத்தா இருக்கும், அது அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் விச் த எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ். அப்ப சர்க்குலர் பாத் அப்படின்னா இட் ஹாஸ் த ஃபிக்ஸ்ட் ஆர்பிட். ஓகே, அதே நம்ம ஆர்பிட்டலா இருந்தா என்னன்னு சொல்றோம், திஸ் இஸ் த ரீஜியன் where the probability of finding electron is maximum around the nucleus, that is given by orbital. Orbitன்ற போது எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை ஒரு பிளேன்ல ரெப்ரசன்ட் பண்றோம். ஆர்பிட்டல்ன்ற போது we are representing the movement of electron in 3-dimensional spaceல கொடுக்கிறோம். So plane is different from space. ஸ்பேஸ்ன்ற போது அது 3-dimensionல எடுத்துப்போம், பிளேன்ற போது only 2-dimension தான் அது ரெப்ரசன்ட் பண்ணும். Then an orbit means the position and velocity of electron. ஒரு ஆர்பிட்ன்ற போது அங்க எலக்ட்ரான் எந்த பாயிண்ட்ல இருக்கு, அதோட வெலாசிட்டி என்ன, ரெண்டையுமே நம்மனால அக்யூரேட்டா டிட்டர்மைன் பண்ண முடியும். பட் ஆர்பிட்டல்னு சொன்னா that is not possible to determine both velocity and the position accurately. The next one, ஆர்பிட்ன்றது ஆக்சுவலா சர்க்குலரா இருக்கலாம் அல்லது எலிப்டிக்கல் ஷேப்டா இருக்கலாம். சர்க்குலர் அப்படின்னு சொன்னது போரோட ஆட்டம் மாடல், எலிப்டிக்கல்னு சொன்னது சாமர்ஃபீல்டோட தியரி. ஆர்பிட்டல்ஸ்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு டிஃபரண்ட் ஷேப்ஸ் இருக்கு, எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல், எஃப் ஆர்பிட்டல்னு. பட் த ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல் நமக்கு டிஃபர் ஆகும். தென் ஆர்பிட்ஸ் டு நாட் ஹாவ் டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆர்பிட்டலுக்கு டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி உண்டு. தென் an orbit can have a maximum of 2n square electron. பட் ஒரு ஆர்பிட்டல்ல மேக்சிமம் நம்மளால 2 எலக்ட்ரான் மட்டும்தான் பிளேஸ் பண்ண முடியும். இங்க 2n ஸ்கொயர், இங்க என்னன்றது என்னன்னா 1, 2, 3 எக்ஸெட்ரான்னு போகும், வேர் n is not equal to 0. ஓகே,
That's all the differences between orbit and orbital. The next one, probability distribution curve. So probability distribution curve அப்படின்றது ஆல்ரெடி நாம என்ன சொன்னோம், ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா we will get 3 solutions னு சொன்னோம். அந்த 3 சொல்யூஷன்ஸும் யாராருன்னா r, theta and phi. இந்த வேல்யூஸ் எதை பொறுத்து நமக்கு கிடைக்கும்னா, ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் 1 எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷனா கன்சிடர் பண்ற போது we are getting this result. So Schrodinger wave equation actually hydrogen atom க்கு தான் கொடுத்தாரு. Schrodinger wave equation is not applicable for multi electron system. அப்ப 1 எலக்ட்ரான் சிஸ்டம்ன்ற போது that is actually ஹைட்ரஜன் ஆட்டம் தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்ப ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய 1 எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷனுக்கு நாம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா there it gives r, theta and phi. This can be taken as the wave function. அப்ப என்ன எழுதலாம், wave function of these three result psi of r, theta, phi equal to psi of r, psi of theta, psi of phi னு கிடைக்கும். ஓகே, இங்க r அப்படின்றது ரேடியல் ஃபங்க்ஷன் which gives the dependence of orbital upon distance r. நம்ம கேபிட்டல் r தான் எடுத்திருக்கிறோம். இந்த கேபிட்டல் r க்கு என்ன பேரு, ரேடியல் ஃபங்க்ஷன். இந்த ரேடியல் ஃபங்க்ஷன் டிஸ்டன்ஸ் பொறுத்து எப்படி மாறும் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் ரேடியல் ஃபங்க்ஷன். இங்க ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ன்றது என்ன, நியூக்ளியஸ்ல இருந்து நாம எந்த ஆர்பிட்டலை கன்சிடர் பண்றோமோ அவங்களுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆர், ஸ்மால் ஆர்னு கொடுக்கிறோம். the next one, அடுத்து பார்த்தோம்னா we have psi of theta and psi of phi. இவங்க ரெண்டு பேரும் angular function பத்தி சொல்லுவாங்க that depends on the orbital on theta and phi respectively. ஒரு ஆர்பிட்டலோட theta and phi அத பொறுத்து நமக்கு angular function psi of theta and psi of phi கிடைக்கும். ஓகே, இப்ப ஆர்பிட்டல் வேவ் ஃபங்க்ஷன் the psi it has no any physical significance. இந்த psi மட்டும் நாம கன்சிடர் பண்ணோம்னா இந்த psiக்கு எந்த விதமான physical significanceம் கிடையாது. we are treating these results as a function of wave function தான். பட் இந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு எந்த விதமான physical significanceம் இல்லை. அதே சமயம் இதோட ஸ்கொயர் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா that is said to be எலக்ட்ரான் டென்சிட்டின்னு சொல்றோம். அந்த எலக்ட்ரான் டென்சிட்டிக்கு தான் it has certain physical meaning. அதை தான் சொல்றோம் the orbital wave function psi does not have any physical significance, but the square of wave function, that is the electron density, provides the information regarding the probability of finding electron at a point in an atom. psi ஸ்கொயர் வழியா தான் ஒரு ஆட்டம்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ண முடியும். பட் ஆர்பிட்டல் வேவ் ஃபங்க்ஷன் சைல இருந்து நாம எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, அப்ப நாம the probability distribution curve draw பண்ணனும்னா we require 3 information. ஒன்னு ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன், அடுத்தது ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அண்ட் ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். radial wave function is given by uppercase r. இதே நம்ம ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எடுத்தோம்னா அந்த r ஸ்கொயரா மாத்திக்கணும். so that gives r square. then radial probability function that is given by 4 pi r square. okay, now we are going to represent these three functions in the form of curves. so first நாம radial wave function r எடுத்துக்கலாம். இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனை as a function of distance r அவங்களுக்கு பிளாட் பண்றோம். and we are taking the 3 different orbital. ஒன்னு 1s ஆர்பிட்டல், அடுத்தது 2s ஆர்பிட்டல், அடுத்தது 2p ஆர்பிட்டல். இப்போ இந்த ஆர்பிட்டலுக்கு ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனை டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனா வச்சு டிரா பண்ற போது we are getting the curve like this. so இந்த கர்வ்ல இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா r வேல்யூ சேஞ்ச் ஆக ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனும் சேஞ்ச் ஆகுது. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்றது தெரியும். 1s ஆர்பிட்டலுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதே 2s ஆர்பிட்டலுக்கு நாம பிளாட் பண்ற போது இந்த கர்வ் டிஸ்டன்ஸ் கர்வுக்கு நெகட்டிவ்ல வருது. அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப r ஈக்குவல் டு இந்த இடத்துல வர்ற போது வேர் the r ஈக்குவல் டு என்னவா இருக்கும், இந்த பாயிண்ட்ல ஜீரோவா மாறிடும். இந்த டிஸ்டன்ஸ் ஆர்க்கு தான் we have value, but
ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் ஆர் ஈக்குவல் டு 0 அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நோட் அப்படின்னு சொல்றோம். இதே போல நாம 2p ஆர்பிட்டலுக்கு ரெப்ரசென்ட் பண்ற போது the radial wave function as a function of r நமக்கு இந்த மாதிரி கிராஃப் கிடைக்குது. இந்த 2p ஆர்பிட்டலுக்கு பாத்தீங்கன்னா நோடு இல்ல, பிகாஸ் இதுதான் எனக்கு மேக்சிமம். அப்ப இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் எனக்கு மேக்சிமமா இருக்குன்றது 2p ஆர்பிட்டல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். the next one radial probability density. radial probability density na yaru r square. இந்த r square யாருக்கு நாம டிரா பண்ண போறோம் as a function of distance r. சேம் ஆர்பிட்டல் எடுத்துக்கிறோம், 1s ஆர்பிட்டல் 2s ஆர்பிட்டல் and 2p ஆர்பிட்டல். இப்போ 1s ஆர்பிட்டல் எடுத்தீங்கன்னா இந்த probability density as a function of r that gives the curve which is similar to that of the radial function with respect to r. So இந்த ரெண்டு கர்வுமே நமக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அட் த சேம் டைம் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை நாம 2s ஆர்பிட்டலுக்கு டிரா பண்ணோம்னா we may find there is one minimum and then to maximum. இந்த r ஸ்கொயர் 2s ஆர்பிட்டலுக்கு ஒரு மேக்ஸிமம்ல இருந்து மினிமமை ரீச் பண்ணுது, திரும்ப டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுற போது ஒரு மேக்ஸிமம்க்கு போகுது. அப்ப இந்த மினிமம் பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் நோடல் அப்படின்னு சொல்றோம். அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஜீரோவா இருக்கும். தட் இஸ் வாட் r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. Now the same thing is taken for 2p orbital. 2p orbital எடுத்தோம்னாலும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல the probability density is maximum. This is what the maximum where the probability of finding electron greater ஆ இருக்கும். அது நமக்கு 2p ஆர்பிட்டலுக்கு. So radial probability density ல இருந்து நாம என்ன கண்டுபிடிக்கலாம்? We can find the maximum probability of electron கண்டுபிடிக்கலாம். So இந்த curveல இருந்து நமக்கு இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்கும்னா, இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆக r ஸ்கொயர் எப்படி வேரி ஆகுதுன்றது கிடைக்கும். நீங்க மேக்ஸிமம் மினிமம் மட்டும் இல்லாம எந்த பாயிண்ட்ல வேணாலும் r ஸ்கொயர் எப்படி இருக்கு with respect to the other point அதையும் நாம கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த curve that gives us the useful information regarding the relative electron density at a point as a function of r. So this is what radial probability density r square. The next one, probability distribution curve for radial probability function. radial probability function 4 pi r square r square னு கொடுக்கிறோம். அதாவது 4 pi of the square of distance and the square of probability அப்படின்னு கொடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு ஆட்டமை நாம ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பா ட்ரீட் பண்றோம். And the probability of finding electron in a spherical shell between the radius r plus dr க்கும் r க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல probability of finding the electron எவ்வளவா இருக்கும்னு பார்க்க போறோம். ஸோ இங்க நாம ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் 4 pi r ஸ்கொயர் r ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. இந்த வேல்யூவை r பிளஸ் dr and r, இந்த r plus dr and r அப்படின்னு சொன்னா at every point we are discussing. so அந்த பாயிண்ட்ன்றத நாம ஒரு மினிமல் வேல்யூவா தான் எடுத்துப்போம். அந்த மினிமல் வேல்யூவை தான் என்னன்னு கொடுக்கிறோம் d of r னு கொடுக்கிறோம். அப்ப r plus dr க்கும் r க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எவ்வளவு மேக்ஸிமமா இருக்கும் அத with respect to distance வச்சு நாம கால்குலேட் பண்ண போறோம். இங்க the probability which is independent of direction பொறுத்து இந்த ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் மாறாது. யாரை பொறுத்து தான் பார்க்க போறோம்? டிஸ்டன்ஸை மட்டும் தான் வச்சு பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டைரக்ஷனுக்கு இண்டிபெண்டா இருந்தாங்கன்னா அவங்கள தான் ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்றோம். that magnitude is equal to 4 pi r square r square. ஓகே, இப்போ நாம இந்த ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு as a function of distance curve draw பண்றோம் for 1s orbital 2s orbital 2p orbital. so இந்த magnitude of radial probability function 1s orbitalக்கு with respect to r கொடுக்கிற போது that have only one maxima, ஒரே ஒரு மேக்ஸிமம் வேல்யூவை மட்டும் அது ரீச் பண்ணிருக்கு. இந்த கர்வை நான் ஒரு 2s ஆர்பிட்டலுக்கு டிரா பண்ணேனா where
I am finding the two maximas. இது ஒரு maximum இருக்கு, இங்க ஒரு maximum இருக்கு. அப்ப 2s ஆர்பிட்டலுக்கு with respect to distance the 4 pi r square that is the radial probability function எனக்கு ரெண்டு maximum வேல்யூவை கொடுக்குது, ஒரு minimum வேல்யூவை கொடுக்குது. இதே நான் 2p ஆர்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனேனா that gives rise to only one maxima and it has no minimum value. இதை தான் நாம டைரக்ஷனை பொறுத்து இல்லாம டிஸ்டன்ஸை பொறுத்து நாம இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் கொடுக்கிற போது that tells about how many maximas and minimas are obtained for the given orbitals. ஓகே, இப்போ நான் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல், அதாவது இந்த 1 2 அப்படின்றதெல்லாம் யாரை மீன் பண்ணும்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை மீன் பண்ணும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்ப இன்க்ரீஸ் ஆக நமக்கு இந்த நம்பர் ஆஃப் மேக்ஸிமாஸ் அண்ட் மினிமாஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஆர்பிட்டல் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா 1s ஆர்பிட்டல், 2p ஆர்பிட்டல், 3d ஆர்பிட்டல், 4f ஆர்பிட்டல், இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ஒரு ஷெல் உள்ள. அப்போ அவங்க அத்தனை பேருக்குமே ஒரே ஒரு மேக்ஸிமா தான் இருக்கும், பட் மினிமா 0வா இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் என்ன? 2s ஆர்பிட்டல், 3p ஆர்பிட்டல், 4d ஆர்பிட்டல், 5f ஆர்பிட்டல்னு போகும். அப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிற போது மேக்ஸிமாஸ் அண்ட் மினிமாஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்த லெவல், அப்போ இப்போ நான் 2s ஆர்பிட்டலுக்கு 2 மேக்ஸிமாஸ் அண்ட் 1 மினிமா கொடுத்துருக்கேனா, இதே நான் ஒரு 3s ஆர்பிட்டலுக்கு டிராப் பண்ணேனா எனக்கு அங்க 3 மேக்ஸிமாஸ் அண்ட் 2 மினிமாஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு மேக்ஸிமம், இது ஒரு மேக்ஸிமம், இது ஒரு மேக்ஸிமம், மினிமம் இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமாஸ் மினிமாஸோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் த ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, கொடுத்திருக்கிற கிவன் ஆர்பிட்டல்ஸுக்கு எத்தனை நோட்ஸ் இருக்கும், எத்தனை நோடல் பிளேன்ஸ் இருக்கும், அண்ட் எவ்வளோ மேக்ஸிமாஸ் அண்ட் மினிமாஸ் அந்த ஆர்பிட்டலுக்கு இருக்கும்னு ஒரு டேபுலேஷன்ல கொடுத்துருக்கோம். இங்க நோட் நாம கால்குலேட் பண்றதுன்னா நமக்கு ரேடியல் நோடு, ஆங்குலர் நோடுன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ரேடியல் நோட் இஸ் கிவன் பை n-l-1. nன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், lன்றது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இங்க நோடல் பிளேன் அப்படின்றது ஒன்லி ஆங்குலர் நோட மட்டும்தான் சொல்லும், தட் இஸ் கிவன் பை எல்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் எந்தெந்த ஆர்பிட்டல் கன்சிடர் பண்றேன்னா 1sல இருந்து 3d ஆர்பிட்டல் வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல் வர்ற போது அவங்களோட வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் டு l என்னவா இருக்கும்னா அதை இங்க தனியா கொடுத்துருக்கேன். n=1னா அந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், அது 0. இந்த 0 யாரை ரெப்ரசன்ட் பண்ணும்னா s ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்ப n=2ன்னு போற போது lக்கு 2 வேல்யூஸ் வரும், அது 0வும் 1ம். இவங்க யாருன்னா sம் pயும்னு வரும். தட் 0 கரஸ்பாண்ட்ஸ் டு s ஆர்பிட்டல், 1 கரஸ்பாண்ட்ஸ் டு p ஆர்பிட்டல். இப்ப n=3 கொடுத்தேன்னா lக்கு 3 வேல்யூஸ் இருக்கும். அப்ப 0 s ஆர்பிட்டல், 1 p ஆர்பிட்டல், 2 d ஆர்பிட்டல்னு கிடைக்கும். இப்ப எல்லாருமே s p d அப்படின்னு கொடுக்கிற போது இவங்களை டிஸ்டிங்கிஷ் பண்ணி காட்டணும். அதனால இந்த ஆர்பிட்டல்ஸ் கூட பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை சேர்த்து எழுதுறோம். அப்ப இவங்க 1s, இவங்க 2s 2p, இவங்க 3s 3p 3dன்னு கொடுக்கிறோம். இந்த ஆர்பிட்டல்ஸ்க்கு தான் நாம நோட்ஸ் அண்ட் நோடல் பிளேன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். So let us take first of all 1s orbital. 1s orbitalன்றப்போ இதுக்கு எவ்வளோ ரேடியல் நோட் இருக்குன்னா you can substitute n=1, l=0 and -1. அப்போ 1 - 1 = 0வா ஆயிடும். ஆங்குலர் நோடு வந்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே s ஆர்பிட்டலுக்கு ஆங்குலர் நோடு, தட் இஸ் நோடல் பிளேன் 0. ஏன்னா s ஆர்பிட்டலுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப் உண்டு. அப்ப இதுல நமக்கு பிளேன் ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்ப s ஆர்பிட்டலுக்கு எப்பவுமே நோடல் பிளேன் இஸ் 0. இதே நாம p ஆர்பிட்டல் போனோம்னு சொன்னா we can represent pz ஆர்பிட்டல், py ஆர்பிட்டல் and px ஆர்பிட்டல். இவங்களுக்கு ஒரே ஒரு நோடல் பிளேன் இருக்கும். So the nodal plane for p orbital is constant, that is equal to 1.
s ஆர்பிட்டலுக்கு நோடல் பிளேன் 0. இப்போ d ஆர்பிட்டல் போனீங்கன்னா நான் இங்க ஒரே ஒரு dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயரை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். இவங்க 2 ஆக்சஸ் வழியா போறாங்க. அப்ப இவங்களுக்கு 2 பிளேன்ஸ் இருக்கும். அப்ப d ஆர்பிட்டலோட நோடல் பிளேன் 2. அப்ப f ஆர்பிட்டலுக்கு 3 நோடல் பிளேன் இருக்கும். பட் இந்த நோடல் பிளேன் ஃபார் a given ஆர்பிட்டல் கான்ஸ்டன்ட் மாறாது. அப்ப நான் s ஆர்பிட்டலுக்கு நோடல் பிளேன் 0. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் 1s ஆர்பிட்டல் எடுத்தோம்னா 0 plus 0 equal to 0. So we can write n minus l minus 1 plus l that is equal to n minus 1 ன்னு கிடைச்சிரும். இந்த ரெண்டு பேரும் ஆட் பண்றப்போ மைனஸ் எல் பிளஸ் எல் கேன்சல் ஆயிடும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவுக்கு ஈக்குவலா இருக்கும்? n minus 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஒன்ஸ் அகைன் என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்ப இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல இருந்து 1 லெஸ் பண்ணீங்கன்னா அதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸை கொடுக்கும். இப்ப பாருங்க, இதை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். n equal to 1, 1 minus 1 equal to 0. அப்போ s ஆர்பிட்டல் 1s ஆர்பிட்டலோட டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் 0. ஓகே, இப்போ இந்த s ஆர்பிட்டலுக்கு நாம ரேடியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வழியா எத்தனை மேக்ஸிமாஸ் மினிமாஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா here we may find only one maxima and there is no minima. அப்போ 0 மினிமா அண்ட் ஒரு மேக்ஸிமா கிடைக்கும். 2s ஆர்பிட்டல் எடுத்துக்குங்க. once again எனக்கு n equal to 2 but l equal to 0. இங்க -1. அப்ப 2ல 1 போனா 1. s ஆர்பிட்டலுக்கு எப்பவுமே plane is 0 because spherically symmetrical. அப்ப 1 plus 0 equal to 1 கிடைக்கும். இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n equal to 2, so 2 minus 1 equal to 1 ன்னு வந்துரும். இவங்களுக்கு நாம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல பார்த்தோம்னா we have 2 maximas and 1 minima. அப்ப number of minima for 2s orbital 1 and maxima 2. Next one 2p orbital where 2p ஆர்பிட்டல்ன்ற போது n equal to 2, l equal to 1. அப்ப 2 minus 1 minus 1 equal to 0. அப்போ இங்க 2p ஆர்பிட்டலுக்கு ரேடியல் நோடு 0வா இருக்கும். பட் நோடல் பிளேன் 1. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 1. இதுலயும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். 2 minus 1 you are getting 1 total number of node. இவங்களுக்கு radial distribution பார்த்தோம்னா 2p ஆர்பிட்டலுக்கு we have only one maxima, there is no minima. அப்போ 0 மினிமாவும் 1 மேக்ஸிமாவும் இருக்கும். next one 3s ஆர்பிட்டல். once again 3 n l 0. அப்ப 3ல 1 போனா 2. இங்க நோடல் பிளேன் 0 for s ஆர்பிட்டல். 2 plus 0 equal to 2. இதுல சால்வ் பண்ணா 3 minus 1 equal to 2. இப்ப நான் என்ன சொன்னேன்? 3s ஆர்பிட்டலுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் கொண்டுட்டு போனோம்னா r வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுற போது 4 pi r ஸ்கொயர் r ஸ்கொயர். சோ இதுக்கு என்ன கிடைக்குது? நமக்கு 3 மேக்ஸிமாஸும் 2 மினிமாஸும் கிடைக்குது. அப்போ 3s ஆர்பிட்டல்ல the radial probabilityல 2 மினிமாவும் 3 மேக்ஸிமாஸும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 3p ஆர்பிட்டல். n equal to 3, p equal to 1. அப்ப 3ல 1 போனா 2, 2ல 1 போனா 1. now இதுக்கு ஒரே ஒரு நோடல் பிளேன் 1 plus 1 equal to 2. இந்த வேல்யூல போட்டீங்கன்னா n equal to 3, 3 minus 1 equal to 2. once again 3p ஆர்பிட்டல் எடுத்திருக்கோம். அப்ப இந்த 3p ஆர்பிட்டலுக்கு ரேடியல் ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா இது ரெண்டு மேக்ஸிமாவா கொடுக்கும், ஒரு மினிமா இருக்கும். so this is 4 pi r square r square. இவங்க டிஸ்டன்ஸ் r. so we are getting 2 maximas and 1 minima. அப்ப 3p ஆர்பிட்டலுக்கு ஒரு மினிமமும் 2 மேக்ஸிமாஸும் இருக்கு. the next one 3d ஆர்பிட்டல். 3 பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். d னா என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? l equal to 2 னு எடுத்துக்கணும். அப்ப 3ல 2 போனா 1, 1 minus 1 equal to 0. இவங்களுக்கு எத்தனை பிளேன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன்? 2 பிளேன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப 0 plus 2 equal to 2. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார் 3d ஆர்பிட்டல் இஸ் 2. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. once again இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் 3d ஆர்பிட்டல் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. So இந்த 3d ஆர்பிட்டலுக்கு நாம மேக்ஸிமா மினிமா பார்க்கணும்னா we can have only the maxima, minima இருக்காது. அப்ப this is distance, this is 4 pi r square. r square இது யாருக்கு? 3d ஆர்பிட்டலுக்கு. அப்ப இங்க 0 minima and 1 maxima. So we are finding 0 and 1. That's all. இந்த table
இந்த டேபிள்ல நீங்க எந்த ஆர்பிட்டல் கொடுத்தாலும் சரி, நான் டி ஆர்பிட்டல் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் ஃபோர்த் ஷெல் எடுத்தேன்னு சொன்னா எல்க்கு 4 வேல்யூ இருக்கும். அது 0 1 2 3ன்னு வரும். நமக்கு 0னா எஸ் தெரியும், 1னா பின்னு தெரியும், 2னா டின்னு தெரியும். அப்ப 3னா யார் வந்துருவாங்க? எஃப் ஆர்பிட்டல் வந்துரும். அப்போ 4s ஆர்பிட்டல், 4p ஆர்பிட்டல், 4d ஆர்பிட்டல், 4f ஆர்பிட்டல் கிடைக்கும். இவங்களுக்கும் நீங்க சேம் maximas, minimas and total number of nodes calculate பண்ணலாம். Okay students, let us close our today's session. இன்னைக்கு செஷன்ல நம்ம ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் and அதோட ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செஷன்ல let us continue the same chapter. Until then, bye.